தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. உம்மிடமிருந்து மகிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. பல்லவி. எனக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பானவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நாம் நம்மை அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பானவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தனையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சார்பு நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுளுக்கு முன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்ததையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருக்கு மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின் உறவினர்களிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறமையையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலகங்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்வுகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதிந்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. ரொம்ப நாளைக்கு முன்பு ஒரு நாடகம் கேள்விப்பட்டது. அருமையான என்னன்னா, குடும்பம் என்றொரு கோயில், அதில் கணவனும் மனைவியும் தீபம், இணைந்த தீபத்தின் ஒளியில் இல்லறம் கலங்கரை விளக்கும். கணவனும் மனைவியும் தீபம், குடும்பம் என்றொரு கோயில், அதில் கணவனும் மனைவியும் தீபம், இணைந்த தீபத்தின் ஒளியில் இல்லறம் கலங்கரை தீபம் கலங்கரை விளக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 கொட்டேஷனையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்களாக்கா பாசிட்டிவாகவும் தெரிஞ்சுக்கலாம், நெகட்டிவாகவும் தெரிஞ்சுக்கலாம். உண்மை என்னன்னாக்கா, not two families are the same. Not two families are the same. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட தன்மைகள் இருக்கிறது, விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு மைய குடும்பமாக, ஒரு தலையாய குடும்பமாக இருக்குது இயேசு மரி சூசை அடங்கிய அந்த திருக்குடும்பமானது. எனவே தான் இந்த திருக்குடும்பமானது நமக்கு ஒரு முன்மாதிரியாக, மாதிரி குடும்பமாக தரப்படுகின்றது. அந்த
அந்த குடும்பத்தோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பிட்டு வாழ்கின்ற பொழுது எத்தனையோ குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றப்படும். குறைபாடுகள் குறைக்கப்படும், நிவாரணம் செய்யப்படும். ஏனென்றால் இந்த திருக்குடும்பத்தின் மையமாக இருப்பது ஆண்டவர் தாமே. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிறார். முன்னுரையில் சொன்ன கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் எ சைல்ட், ஒரு குழந்தையை பற்றியது. இன்று ஒரு குடும்பத்தை பற்றியது. ஒரு குழந்தை, அதனுடைய தாய், அதனுடைய தந்தை. வருகின்ற புதன்கிழமை ஆண்டின் முதல் நாளானது அன்னை மரியாள் இறைவனின் அன்னை என்கின்ற அந்த தலைப்பை நாம் கொண்டாடுகின்றோம். ஆக இந்த 8 நாட்களிலே குழந்தைக்கு, குடும்பத்திற்கு, தாய்க்கு என்று முக்கியத்துவம் தந்து நம்முடைய திரு அவையானது முக்கியத்துவம் தந்து விழா கொண்டாடி அந்த விழாவின் வழியாக நாம் அறிய வேண்டிய அரிய உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்புக்குரியவர்களை முழுக்க இது மகிழ்ச்சியின் கொண்டாட்டம், இது குதூகலத்தின் கொண்டாட்டம். நம்முடைய குடும்பங்களுக்காக முதலுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் தனிப்பட்ட விதத்திலே தனியாக ஆகாயத்தை வந்து நம்ம இந்த உலகத்தில் குடிக்கவில்லை. We like it or not, நாமெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம். So we have got a debt of gratitude. நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் இருந்தால் நன்றி சொல்லுவோம், இல்லைனாக்கா அவருடைய ஆன்மீகத்திற்காக கொண்டாடுவோம். ஆனால் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் இறைவனுடைய இறைவனால் திட்டமிடப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, உங்களோடு ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் அல்ல. அதாவது 1960களிலே 70களிலே பாப்பரசராக இருந்த புனித 6ஆம் சின்னப்பர் 6ஆம் பவுல் அவர் புண்ணிய பூமிக்கு, அதாவது ஹோலி லேண்டுக்கு நாசரேத்துக்கே சென்று அங்கு அவர் அறிக்கையிட்ட அந்த அறிக்கையை அட்ரஸ் வந்து நான் தெரிந்து கொண்ட ஒரு 4-5 கருத்துக்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது அவர் என்ன சொல்றாருனாக்கா, நாசரேத்து குடும்பம் இயேசுவின் வாழ்க்கையை நமது நற்செய்தியை புரிந்து கொள்ளும் பள்ளிக்கூடம். நாசரேத்து திருக்குடும்பம் நற்செய்தியை புரிந்து கொள்ள நமது ஆண்டவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். முதலிலே எளிமையான, தாழ்ச்சியான, அழகான இறை வழிபாடு இந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை கண்டு, கேட்டு, சிந்தித்து, ஊடுருவி நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஆழமாக, ஆணித்தரமாக, பலமாக நாம் வாழ வேண்டும் என்கின்றார். இரண்டாவதாக, ஸ்பிரிச்சுவல் ரூல் ஆஃப் லைஃப், வாழ்வின் விதிமுறை என்ன என்பதை இந்த திருக்குடும்பத்தை கண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விதிவிலக்குகள் என்று இருக்கின்றது, அமைப்புகள், முறைகள் என்று இருக்கின்றது. ரூல்ஸ் இல்லாமல், விதிமுறைகள் இல்லாமல் எதுவும் செயல்பட கிடையாது. ஆனால் அந்த எல்லா செயல்பாடுகளுக்கும், அந்த விதிமுறைகளுக்கும் ஆணித்தரமாக இருப்பது திருக்குடும்பம். மூன்றாவதாக, சைலன்ஸ் ஆஃப் நாசரேத். என்ன சொல்றாங்க சைலன்ஸ்னாக்கா, நம்முடைய குடும்பங்களிலே ஜெபிக்க நமக்கு ஒரு இடமும் ஒரு நேரமும் நாம் கொடுக்க வேண்டும். நாம் இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும், பறக்கும் உலகம் மட்டுமல்ல, பரபரக்கும் உலகமாக இருக்கின்றது. நாம நேரத்தையோ அல்லது இடத்தையோ ஒதுக்கவில்லை என்றால் நமக்கு அமைதியான சூழலோ அல்லது அமைதியான மனநிலையோ நம் வசம் வருவது சுலபமானதல்ல. எனவே இந்த திருக்குடும்பத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது இறைவனோடு நாம் அந்த இறை உறவிலே நாம் ஐக்கியப்பட வேண்டும். அதற்காக நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்க வேண்டும். அது நாம முடிவு செய்து அதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, ஃபேமிலி லைஃப் இஸ் a communion of love. குடும்ப வாழ்வு என்பது அன்பின் இணைப்பு, communion of love. Whole family life is a communion of life. It may sound anything other than that.
but fundamentally it is a communion of life. We will have to raise up to the challenge. Sometimes we need to overcome the difficulties and face the challenge. So, communion of love. இறுதியாக lesson of work. பணி செய்வது என்ன, வேலை செய்வதுனா என்னன்னாக்கா கொடுக்கிறதுனா புனித பாப்பரசர் இதை சொல்றதுக்கு ஒரு ஆழமான கருத்தும் இருந்தது. பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இந்த 60களில் 50-60களிலே தொழில் புரட்சி, உழைப்பவர்களுக்கான உரிமை இவையிலே ஒரு சில அமைப்புகள் மும்முரமாக ஈடுபட்டு அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் கம்யூனிசம் வாழ்கின்ற அந்த தருணத்திலே உழைப்பவர்களை முன்னிறுத்தி மற்றவர்கள் தங்களுக்கு சாதிக்க வேண்டிய சாதனைகளை செய்து கொண்டார்கள் ஒழிய உழைப்பவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அவர்கள் வளர்ச்சி தரவில்லை. அதை நன்கு அறிந்தவராக அதே வேளையில் வெளிப்படையாக குற்றம் செலுத்தாமல் இவர் என்ன சொல்றாருன்னாக்கா, உழைப்பு அந்த உழைப்பால் தான் நாம் அனைவரும் ஒரு எழுச்சியை பெறுகின்றோம், வாழ்க்கை வளர்ச்சி பெறுகின்றோம். ஆனால் எத்தனையோ அமைப்புகள் உழைப்பாளர்களை அல்லது தொழிலாளர்களை முன்னிறுத்திவிட்டு அவர்களுடைய உரிமைகள் என்று பெயரிட்டு கோஷமிட்டுவிட்டு அவருடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதில்லை, எந்த விதமான அக்கறை காட்டுவதில்லை. மாறாக யாரெல்லாம் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த முன்னிருந்து செய்கிறார்களோ அவர்கள் தான் அது லாபத்தை பெறுகின்றார்களுடைய இந்த உழைப்பாளர்கள் அல்ல என்கின்ற உண்மையை ஐயர் சொல்கிறார். எனவே உழைப்பும் முக்கியம், உழைப்பாளியும் முக்கியம். Whatever St. Joseph gave as a carpenter is important. But before that, as a carpenter, he was important. நாம் இன்னும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் பல கட்டாத பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். நாம் செய்கின்ற பணிகள் முக்கியம். ஆனால் அதை காட்டிலும் அந்த பணியை செய்கின்ற பணியாளர்கள் நீங்களும் முக்கியம். உங்களுடைய நலன்களே ஒவ்வொரு நிறுவனமும் அக்கறை காட்ட வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். We are not machine. You may be working hard, you may be working exactly like a computer. ஆனால் நீங்கள் இயந்திரங்கள் அல்ல. நீங்கள் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய God's image and likeness. எனவே இத்தகைய ஆணித்தரமான அரிய உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் அந்த நாசரேத்து குடும்ப வாழ்க்கையை அவர் நமக்கு முன்னுதாரணமாக தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இறுதியாக உங்களுக்கு என்ன சொல்லுவோம், இந்த அரிய தருணத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், வீடு வாசப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் சிரமங்கள் உண்டு. ஏன் நாம் சிரமங்களை மட்டுமே, ஏன் நாம் குற்றங்களை மட்டுமே முன்னிறுத்தி அவைகளை மட்டுமே சிந்திக்க வேண்டும்? ஒரு மாற்று சிந்தனைக்காக உங்களில் இருக்கின்ற நல்ல பண்புகளை அவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுடைய கணவரோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய குழந்தைகளோ, உங்களுடைய பெற்றோர்களோ, அவர்களிடையே இருக்கின்ற நல்ல பண்புகளை முதல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இரண்டாவதாக அந்த நல்ல பண்புகளை மட்டுமே மனத்தில் இருந்து முயற்சி செய்யும். மனித இயல்பானது எப்பொழுதுமே நல்ல பண்புகளுக்கு முக்கியம் தராது. Its human tendency, human inclination is to always point towards the negative. Just for a change, say goodbye to the negativity. Look at the good side. Thank you. Thank God for that. உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய மனைவிமார்களுக்காக, கணவன்மார்களுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தணும். குழந்தைகளுக்காக நன்றி செலுத்தணும். அவருடைய கல்வியில் மேம்படுகிறார்கள், மேம்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் மன்றாடுகின்ற அதே தருணத்தில் இதுவரைக்கும் என்ன சாதித்திருக்கிறார்களோ அதற்காக நன்றி செலுத்தணும். ஆக கடவுளுடைய ஆசிரியர்களை, நன்மைகளை நாம் முக்கியத்துவம் தந்து அவைகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற குறைபாடுகளை பற்றி நினைத்து பார்க்கவோ அல்லது எண்ணி பார்க்கவோ சிந்திக்கவோ நமக்கு நேரம் கிடைக்காது. இதை நன்றாக உணர்ந்து கொள்வீர்கள். இறுதியாக ஒவ்வொரு திருவருட்சாதனத்திலும் உடைய ஒரு குறிப்பிட்ட இறை ஆசிரியர்களை நம்முடைய திருவருளை அறிவித்திருக்கின்றோம்.
இருக்கிறார் என்ற காரணத்தினால் என்னுடைய பலவீனங்களை காட்டியும் எனக்கும் அப்பாற்பட்டும் கடவுளுடைய அந்த கொடை என்னை நிலைநிறுத்தும். திருமணத்தின் வழியாக நாம் அனைவரும் சராசரி மனிதர்கள், ஆனால் இறைவனுடைய பிள்ளைகளாக, ஸ்வீகார பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகின்றோம். உறுதி பூசுதலால் நாமும் பலவீனர்களாக இருக்கின்ற சராசரி மனிதர்களாக இருக்கின்ற நாம் பலப்படுத்தப்படுகின்றோம், திடப்படுத்தப்படுகின்றோம். நற்கருணையிலே இறைவனை நமக்கு ஆன்ம உணவாக விருந்தாக வந்து நமக்கு வலுவூட்டுகின்றார். இதுபோல குருத்துவம் என்கின்ற அந்த திருவருட்சாதனத்தின் வழியாக ஒரு சராசரி பலவீனமான சராசரி மனிதர்களாகிய எங்களை தேர்ந்தெடுத்து ஒரு அமைப்பின், ஒரு அவையின், திரு அவையின் அங்கங்களாக மாற்றி அதற்கான பணியாளர்களாக எங்களை மாற்றுகின்றார். தகுதியற்ற எங்களை தகுதியுடையவர்களாக்குவது இறைவனுடைய வல்லமையும் இறைவனுடைய அபிஷேகமும். அதுபோலவே திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கென்றே தனிப்பட்ட ஒரு அருளை இறைவன் வழங்குகின்றார். அந்த திருமண உடன்படிக்கையை நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அழகாக முன்னிலையை வாசித்து காட்டுகிறீர்கள். உங்களுடைய நிறை குறைகளை ஈடு செய்து உங்களை எப்பொழுதுமே தன்னுடைய அன்பின் பிள்ளைகளாக, அன்பின் குடும்பங்களாக இறைவன் எப்பொழுதுமே காத்து அருளுகின்றார். அதற்காக தனிப்பட்ட அந்த அருளை, அது உங்களுக்காக என்று ஒதுக்கி வைக்கப்பட்டது, அது உங்களுக்கு தான் தரப்படும். For the family people, and it is meant for the family people only. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஈன்று பெற்று பாராட்டி சீராட்டி வளர்க்கிறது எப்படின்றது, you are the best people, I may not be the person. ஆக இறைவன் நம்முடைய தேவையை நன்றாக அறிந்து நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கின்றார். எனவே அந்த நல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய குடும்பங்களுக்காக மீண்டும் ஒருவரை நன்றி கூறுவோம். நம்முடைய குழந்தைகளுக்காக நன்றி கூறுவோம். இளைஞர்களுக்காக நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் நடக்கின்ற எத்தனையோ செய்திகளையோ அல்லது நிகழ்வுகளையோ பார்க்கின்ற பொழுது சராசரி மனிதர்கள் நமக்கு முதலிலே வருவது அச்சமும் பயமும். இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்தி ஆளாக்க முடியுமா? அன்புக்குரியவர்களை கலக்கம் வேண்டாம். அது உங்களுடைய கவலை அல்ல, கடவுளுடைய கவலை. கடவுளோடு இணைந்து கடவுளுக்கு உரிய விதத்திலே உங்களால் இயன்ற மட்டும் உங்களுடைய குழந்தைகளை நல்வழியிலே நீங்கள் நடத்தி வந்தீர்கள் என்றால், அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் கொடுத்து உதவி செய்து வளர்த்து வந்தீர்கள் என்றால், மற்ற கவலைகளை பற்றி நீங்கள் பெரிதுமாக வருத்தப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்றால் கடவுள் அவர்களை நிறைவு செய்வார். எனவே அன்புக்குரியவர்களே, இயன்ற மட்டும் செய்யுங்கள், இன்பத்தோடு செய்யுங்கள். இயலாதவற்றை கண்டு நீங்கள் மனம் கவர்ந்து விடாமல் இறைவனே சரண், இறைவனே கதி என்கின்ற அந்த ஒரு உரிமையோடு அவருடைய கரத்திலே, அவருடைய திருசன்னதியிலே உங்களுடைய குடும்பங்களில் நீக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்புவித்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது எந்த சிரமமாக இருக்காது, எந்த தடையாக இருக்காது. இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் அதிகமாக நீங்கள் உங்கள் குடும்பங்களிலே நிகழ்வதை, நிழலாடுவதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்வீர்கள். எனவே தொடர்ந்து அந்த இறை அருளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ள இந்நாட்களில் நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவன் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். பரிசுத்த ஆகிய இறைவா, இன்று எங்கள் மத்தியில் இறைவாசை பகிர்ந்து கொள்ளும் ரெவரண்ட் ஃபாதர் அருள் மற்றும் ரெவரண்ட் ஃபாதர் பீட்டர் சாமி அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் மற்றும் மனநலன்களையும் தங்கள் இறைப்பரப்பு பணியில் நிறைவையும் கொடுத்து தொடரும் பாதையில் நீர் துணையாக வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கவும் எங்களை ரட்சிக்கவும் இவ்வுலகில் பிறந்த என் இறைவா, வரப்போகும் புதிய வருடத்தில் உலக சமாதானத்திற்காக மன்றாடுகிறோம். இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான், சிரியா, ரஷ்யா, உக்ரைன், ஏமன் போன்ற நாடுகளில் போர் ஓய்ந்து சமாதானம் மலர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் மாறாத இறைவா, எங்கள் பிள்ளைகளையும் பொற்பாதம் ஒப்படைக்கின்றோம். நீங்கள் அவர்களுக்கு பொறுப்பேற்று அவர்கள் போகும்போது வரும்போதும் எல்லா நேரங்களிலும் துணையாக இருந்து நல்ல கல்வி, ஒழுக்கம், ஞானம் மற்றும் உலக அறிவையும் பெற்றோருடன் பிறந்தோர் மேல் பாசத்தையும் நிறைவாய் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, இந்த புத்தாண்டை எதிர்நோக்கி இருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நோய்களிலிருந்து விடுதலையும் நிறைவாய் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயத்தில் தாங்கிட பெயர் பெற்ற அவர் நீர் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளை கேட்டுள்ள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பதே எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மகிழ்வின் வழிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கனித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றினால் நிறைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்த்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மை கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் பணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொள்வர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னார்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூத்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமையாக்கிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் நுழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து படைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நற்கருணை விருத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். குருக்கள் இருவருமே நற்கருணை வழங்க இருக்கின்றனர். எனவே 2 வரிசையாக வந்து ஆசீர்வாதமோ